சினிமால வந்து என்னன்னா இப்போ வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லைங்க. டைரக்டர்ஸ், கேமராமேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்க வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பு பண்றாங்க. இங்க என்னன்னா குறுக்கு வழியில போறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்றத பார்த்து, அதாவது தப்பு பண்றவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணாதவங்களையும் அவங்களுடைய வாய்ப்பு தட்டி பறிக்கிறாங்கல்ல, அந்த டைம்ல தான் இங்க பிரச்சனை. நீ எனக்கு இது பண்ணலையா, இரு உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு பேரை மட்டும் சொல்லாம நான் டைம் வரும்போது சொல்லும்போது அவன் பயந்துகிட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கறதுக்காக அவங்க இதை பிளாக்மெயில் பண்றாங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றியான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ள வச்சு இப்ப தூக்கு தண்டனை தெரியுங்களா தமிழ்நாட்டுல பெண்களை வந்து அபியூஸ் பண்றவங்க தூக்கு தண்டனை. பேரை சொல்லணுங்க. தப்பு யாரு பண்ணாங்கன்றத சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க ஏன் அப்ப இதை சொன்னீங்கன்னு கேட்பீங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா? இந்த 7 வருஷத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த 7 வருஷத்துல வேற எத்தனை பெண்கள் பாதிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எவ்வளோ பேருடைய கேஸ் வந்து நிறைய பெரிய ஆளுங்களுக்கு ஆப்போசிட்டா சக்சஸ் ஆயிருக்கு. தப்பிச்சு போயிட்டீங்க. இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல அவங்க அந்த 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 ஆளு வந்து திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்றாரா? ஏன்னா அவங்களே அவங்களோட இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, நான் அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட இன்ஜினியரா வேலை பார்த்திருக்கேன், ஓகேவா? அந்த மாதிரி அவங்க ஜேம்ஸ் வசந்தன் கூட வேலை பார்த்திருக்காங்க. வைக்கக்கூடிய அபாண்ட குற்றச்சாட்டு. எப்படி அபாண்ட குற்றச்சாட்டு? உண்மையா சொல்லணும்னா ஜேம்ஸ் வசந்தன் அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து போலீஸ்ல கேஸ் கொடுத்து அவங்க எல்லாருமே தூக்கி உள்ள வச்சு ராடு விட்டா சரியாயிடும். யாரு வந்து என்ன பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க பேரை சொல்றதுக்கு பேர் தான் வெளியே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். நான் பாதிக்கப்பட்டேன், ஆனா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் RS கார்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சிங்கர் ஸ்வாகதா அவர்கள் ஒரு அலகேஷன் வச்சிருக்காங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன அபியூஸ் பண்ணாங்க, நாங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு. அத இப்ப சொல்றாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. யார் அந்த மியூசிக் டைரக்டர்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஆக்சுவலா இப்போ யார் அந்த மியூசிக் டைரக்டர்ன்ற கேள்வியை வந்து நீங்க இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்கல்ல அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க ஏன் இப்ப கொண்டு வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க, நீ ஏமா இப்ப சொல்ற? அது நியாயமான கேள்விதான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க இப்ப சொல்றதுனால அவங்கள நாங்க தப்பு சொல்லல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா? இந்த 7 வருஷத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த 7 வருஷத்துல வேற எத்தனை பெண்கள் பாதிச்சிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்களா சார்? பண்றவங்க ஏன் வந்து பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் வந்து உங்க பர்ஸை திருடிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என் பர்ஸ் திருடி போயிருச்சு, யாருமா அவர் யாருன்னு அதாவது உங்களுக்கு தெரியும் நான் தான்ட்டு, ஆனா பேர் நான் இப்ப சொல்ல மாட்டேங்க, நான் அப்புறமா சொல்லணும் போலீஸ்காரன் தான் சொல்லுவேன். அந்த பர்ஸை திருடிட்டு போற நபர் பெரிய ஆளா இருக்க பட்சத்துல எப்படி அந்த கேஸ் எடுபடும்? ஏன் எடுபடாது? நீங்களா அதாவது நாமளா என்ன தெரியுமா பண்ணிடுவோம், நாமளா ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துட்டு நாமளா இது நடக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எவ்வளோ பேருடைய கேஸுங்க வந்து நிறைய பெரிய ஆளுங்களுக்கு ஆப்போசிட்டா சக்சஸ் ஆயிருக்கு. 1-2 இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பணம் படைத்தவர்களுக்கு நல்லாதான் இருக்கு. சினிமால எத்தனை பேர் ஜெயிச்சு நீங்க பாத்துருக்கீங்க? 1-2 பேர். பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம சினிமால ஜெயிப்போம்ல, அந்த மாதிரி நம்பிக்கையில போக வேண்டியதுதான். அது எப்படி நடக்க போகும்? முதல்லயாச்சு இப்போ முதல்ல ஆனவனே என்னால முதல்ல அப்படின்றாங்க. முதல்லயாச்சு மீடியா பெருசா இருக்காது, சோசியல் மீடியா இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியாது. இப்பதான் எல்லாமே தெரியுதே. இப்ப வந்து ஓப்பனா சொல்லணும்னா மக்கள் அரசாங்கத்தை பார்த்து பயப்படுறதை விட அரசாங்கம் தான் மக்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப நீங்க எந்த விஷயத்த இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கொண்டு போலாங்க. அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. எனக்கு பயம். அந்த இடத்துல இருந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே போல, நான் தப்பிச்சுதானே இங்க வந்திருக்கேன், என்னால முடியலன்றாங்க. அதான் தப்பிச்சு போயிட்டீங்க. இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல அவங்க அந்த 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 ஆளு வந்து திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்றாரா உங்களுக்கு? நிறைய பேரை பிரச்சனை பண்றாங்கன்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் வெளியே வந்தாதான் மத்த பெண்களும் தைரியமா வெளியே வருவாங்கன்றாங்க. அப்ப நீங்க வெளில வாங்கன்னு தான் சொல்றேன். நாங்க அதான் இப்போ வெளியே சொல்லிட்டனே, இப்ப நான் அதை மறைச்சு வச்சிருக்கலாமே. ஏங்க இல்லங்க, நீங்க வெளில இப்ப வரைக்குமே நீங்க மறைச்சுதான் வச்சிருக்கீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன்.
இப்போ பாதிக்கப்பட்ட என்னுடைய பேரை சொல்லாம யாரு வந்து என்ன பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க பேரை சொல்றதுக்கு பேர் தான் வெளியே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். நான் பாதிக்கப்பட்டேன் ஆனா பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு முழு தைரியம் எனக்கு வரல. அந்த விஷயத்த சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் நடுக்குது. ஏங்க என்னங்க இது, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து உங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி மேபி இது எப்படி இப்போ உங்களை யாராச்சும் ஒருத்தர் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளில வந்து அந்த விஷயத்த மீடியால சொல்லுவீங்களா மாட்டீங்களா? மீடியா பர்சனா இருக்கு. மீடியா பர்சன் இல்ல, அவர் பெரிய ஆளாவே இருந்தாலும் நீங்க மீடியால ஒன்ஸ் லைவ் அது எனக்கும் தானே கேட்ட பேரு. அதாவது கேமரால என்ன அபியூஸ் பண்றத சிசிடிவி வீடியோவா வச்சு அதை நான் வெளியிட்டுருவேன் என்ன மிரட்டுறாரு. அந்த இடத்துல என் பேர் கெட்டு போகுன்றது எனக்கு பயமா தானே இருக்கு. அப்படி நீங்க யாருன்னு பேரை சொல்லிட்டீங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணும் தெரியுங்களா? இந்த மாதிரி நீ பிளாக்மெயில் பண்றியான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி உள்ள வச்சு, இப்ப தூக்கு தண்டனை தெரியுங்களா? தமிழ்நாட்டுல பெண்களை வந்து அபியூஸ் பண்றவங்க தூக்கு தண்டனை. சட்டம் கரெக்டா இருக்குல்ல? சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா. நீங்க தானே சொல்றீங்க சட்டம் கடுமையா இருந்தாதான் தப்பு நடக்காது அப்படின்ட்டு. ஆனா தப்பு பண்ணவன நீங்க வெளியே கொண்டு வரலன்னா இப்போ நான் அந்த விஷயத்த சொல்லலான்னு போகும்போது என் மேல திருடி பட்டமும் நான் பைத்தியக்காரின்ற பட்டமும் கட்டுறாங்க அப்படின்றாங்க. சரி, இப்போ நீங்க பேரே சொல்லாம சொல்லிட்டீங்க, இப்பயும் அதே பட்டம் தான் இருக்கு. பேர் சொல்லல, இப்பயும் அதே பட்டம் தானே இருக்கும். இது என்னன்னா, தப்பு பண்ணவனை நீங்க என்ன தெரியுமா ட்ரை பண்றீங்க, இன்னும் அவனை மறைக்க ட்ரை பண்றீங்க. அதனால அவன் இன்னைக்கு ஒரு பொண்ணை தப்பு பண்ணியிருப்பான், நாளைக்கு ஒரு பொண்ணு கிட்ட தப்பு நடந்துட்டு இருப்பான். நீங்களும் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை கெடுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க. இங்க எப்பயுமே ஒரே விஷயம் தாங்க, ஒரு விஷயம் ஒரு தப்புனா அதை இமீடியட்டா சொன்னா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஆற போட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அப்ப ஒரு பெண் வெளியவே வரக்கூடாதா? அப்போ உடனே ரியாக்ட் பண்ணாதான் அதுக்கான நீதி கிடைக்குமா? 6 வருஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீதி கிடைக்காதாங்க? பேரே சொல்லாம இப்போ நீங்க பஸ்ல ஏறுறீங்க, ஓகேவா? பஸ்ல ஏறுறீங்க, கண்டக்டர் வந்து எங்கம்மா போகணும்னு கேக்குறாரு. நீங்க நான் வெளில வரக்கூடாதா, என்ன பஸ்ல போக கூடாது, ஏமா நீ எங்க போனோம்னு தெரிஞ்சாதானமா நான் கொண்டு போய் விட முடியும்னு அவர் சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி யாரு தப்பு பண்ணான்னு தெரிஞ்சாதானே இங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்ப ரீசெண்டா 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு, ஒரு பையன் வந்து 12th ஃபெயில் பையன், அவன் வந்து மெடிக்கல் 4th இயர் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ், பெரிய பணக்காரன்ற பேர்ல லவ் பண்ணி அந்த பொண்ணு கூட தப்பா இன்டிமேட்டா இருந்து அதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணு வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு நீட்டா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. போலீஸ் நீட்டா போயிட்டு தூக்கின்னு வந்து தலைவனை உள்ள வச்சு குமுறு கஞ்சி காசுறாங்க. இப்ப அதே அந்த பொண்ணு எனக்கு நடந்துருச்சு ஆனா அவன் பேரை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா போலீஸ்காரன் வெஞ்சு வெளில போ பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேரை சொல்லணுங்க. தப்பு யாரு பண்ணாங்கன்றத சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்க ஏன் அப்ப இதை சொன்னீங்கன்னு கேட்பேன். இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம். இந்த ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண் வீட்டுல இருந்தாலோ இல்லன்னா ஒரு உயர் பதவியில இருந்தாலோ மட்டும்தான் மதிக்கப்படுறா, இல்லன்னா அவருக்கு மரியாதையே கிடையாது. நான் இதை சொல்ல வந்தா கூட அத ஆணாதிக்க சமூகம் என்ன ஒரு பெண்ணாதான் பாக்குது அப்படின்றாங்க. ஏங்க பாதி சொல்லிட்டு மீதி சொல்லாம வந்தா அப்படிதாங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. நீங்க முழுசா சொல்லுங்க. இப்போ நீங்க எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்ல 5 மார்க் கொஸ்டின், அதுல 2 மார்க்குக்கு மட்டும் எழுதிட்டு மிச்சம் 3 மார்க்கு விட்டீங்க. நீங்க போயிட்டு நான் தான் 5 மார்க் கொஸ்டின் எழுதிட்டேன்ல, நீங்க ஏன் எனக்கு 5 மார்க் போடலன்னு கேட்டா சொல்லுவாங்க அவங்க, ஏமா நீ பாதிதான் மாதிரி தெரியும், உனக்கு ஆக்சுவலா நான் தப்பு போட்டு 0 போடணும், சரி போனா போது 2 மார்க் போட்டுருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு ஆணாதிக்க சமூகம்னு வச்சுக்கோங்களேன். அதே சமூகத்துலதான் நானும் இருக்கேன். அவங்க பேரை சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க சப்போர்ட்டுக்கு நிக்கிறோம். இங்க யாருங்க சொன்னது? ஒண்ணு சொல்லட்டுங்களா, இங்க ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா இங்க பயங்கரமா அவங்க கூட இருந்து அவங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க நிறைய பேரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொத்தாம் பொதுவா ஆணாதிக்க சமூகம் ஆணாதிக்க சமூகம் சொல்றாங்கல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. ஒருத்தன் தப்பு பண்றான், நாங்க இல்லன்னே சொல்லல, ஆனா அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பான்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னா கேரளால ஒரு பொண்ணு வந்து சும்மா போன ஒருத்தனுக்கு செல்ஃபி எடுத்து அவன் தற்கொலை பண்ணிக்கிறான், அப்ப பெண்கள் எல்லாம் அப்படின்னு நான் சொல்லிட்டுமா? அது எப்படி சொல்ல முடியும்? இது என்ன பொங்க இருக்கே? ஒரு பொண்ணு, அதாவது ஒருத்தன் பண்ணதை வந்து மொத்த ஆண்களும் அப்படிதான் சொல்றீங்க, ஆனா ஒரு பொண்ணு பண்ணதை மொத்த பெண்களும் அப்படின்னு சொன்னா. இப்ப சினிமா துறையில காஸ்டிங் கவுச்னு சொல்லிட்டு மீட்டூன்ற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் ஃபைல் பண்ணாங்க. இது வரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காங்களா? நீங்க கரெக்டான ப்ரூஃபே கொடுக்காம இங்க சட்டம்ன்றது. இப்போ சிசிடிவி அவரோட கேமரா ரூம்ல இருக்கு. சோ அதோட ப்ரூஃப நான் எப்படி எடுக்க முடியும்? அதை எரேஸ் பண்ணிருக்கலாம். அவர் மிரட்டுறதுக்கு வச்சிருக்காரு, அதை எதுலயாவது சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு எப்படி இருக்கு? ஆனா எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குல்ல. நீங்க கேட்டா கிடைக்காதுங்க. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கொடுப்பாங்க ப்ரூஃப? எனக்கு தேவைப்படும், எனக்கு சாதகமா இருக்குன்னா எப்படி கொடுப்பாங்க? இல்லங்க, நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என்ன ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான், எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபுட்டேஜ இப்போ அவங்களால எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்?
அப்ப அந்த அந்த விஷயத்தை வச்சு அவன் மிரட்டுறான்னு இவங்க சொல்றதை நீங்க எப்படி நம்ப முடியும்? 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் மிரட்டப்பட்டேன், சரி நான் அதுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். சரி, அவங்க அப்ப ஒய்ஃப் வந்து உடந்தையா இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு உடந்தையா இருக்காங்க. ஃபேமிலியே வந்து ஒரு எமோஷனல் டிராமால என்ன கனெக்ட் பண்ணி எனக்கு காசு நிறைய தரணும், நான் மெயினா சொல்றது காசு நிறைய வரணும்ன்றதுக்காக நான் அமைதியா இருந்தேன்றாங்க. நான் கடன் பட்டிருக்கேன் சார், எனக்கு Okay. லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது, இல்ல. என் காசு திருப்பி வரணும்னா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்ல. ஆக்சுவலா அவங்களே விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய காசு வரல, அதனால அவர் மேல அலிகேஷன். இப்ப கூட என்ன தெரியுமா, இதை நான் இப்படி சைக்காலஜிக்கலா யோசிக்கிறேன். உண்மையாலுமே அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா முதல்ல அவங்க அவர் பேரை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நீதி தேவையில்லை. நீ எனக்கு இது பண்ணலையா, இரு உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு பேரை மட்டும் சொல்லாம நான் டைம் வரும்போது சொல்லுவேன், டைம் வரும்போது சொல்லும்போது அவன் பயந்துகிட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கறதுக்காக அவங்க இதை பிளாக்மெயில் பண்றாங்க நான் சொல்றேன். அதாவது இது பப்ளிசிட்டிக்காக எடுக்கப்படல, பப்ளிசிட்டினா நான் பாடல்கள் பாடியோ அது மூலியமா சம்பாரிச்சுக்கலாம், இப்போ இந்த விஷயத்த சொல்லி நான் பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்னு. சரி எதுக்கு அப்ப 7 வருஷம் கழிச்சு வந்து சொல்றீங்க? அதாவது ஆங்கர் எதற்காக இந்த ஊருக்கு தேர்ந்தெடுத்தீங்க, சென்னையில இருந்து ஏன் வெளியே வந்தீங்க, ஏன் நிறைய பாடல்கள் பாடல அப்படின்னு சொன்னதுக்காக இந்த ஒரு ரீசன் சொல்றேன். சரி அதை சொன்னவங்க அதோட பேரையும் சேர்த்து சொல்லலாம்ல, 4-5 பொண்ணுங்களை காப்பாத்தலாம்ல அவங்க. என்னைக்குமே வந்து நான் ஒரு பிரச்சனை, இப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்க சினிமால நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது நான் ஓப்பனா பேரை சொன்னேன். ஏன் தெரியுமா? அவங்க பேரை நான் சொல்றதுனால இன்னொருத்தவங்க 4 பேர் போய் அவங்க கிட்ட மாட்டி ஏமாறக்கூடாதுன்றதுக்கு நான் பேரை சொன்னேன். இதுதான் வந்து எண்ணம். ஆனா நான் பேரை சொல்ல மாட்டேன், ஆனா நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னா நிஜமாலுமே எடுத்துக்க இப்ப மாட்டாங்க. பேரை சொன்னாலுமே அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே கேப்பீங்க தானே? அத போலீஸ் பாத்துக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? போலீஸ் பாத்துக்கும். அப்ப போலீஸ் அலகேஷன் சொன்னா கூட பொய் குற்றச்சாட்டுன்னு தானே சொல்லுவீங்க, அப்படி எப்படி இல்லைங்க. எனக்கு சப்போர்ட் வரும்? பிரைம் ஆஃப் ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போயிட்டு இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க முதல்ல உங்க கம்ப்ளைண்ட் எடுத்து சிஎஸ்ஆர் போட்டு அவங்க அந்த பார்ட்டியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? டெல்லியில ஒரு சிக்னல், அந்த சிக்னல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து கார்ல அதாவது முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்றவரோ யாரோ ஒருத்தர் பைக்ல நின்றுருக்காரு. ரெட் சிக்னல் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து கார்ல வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா அவரை போ சொல்லி ஹார்ன் அடிக்குது. அவர் சொல்றாரு சிக்னல் இருக்கா உனக்கு தெரியலையா கண்ணுல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே அது இறங்கி அவர் அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு போயிட்டு இவர் மேல ஈவ்டீசிங் கேஸ் கொடுத்துருச்சு. ஓகேவா? கொடுத்துச்சு. இவரை கூப்பிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. 2 வருஷம் அவருக்கு கேஸ் போயிட்டே இருக்கு. 2 வருஷம் கழிச்சு 2 வருஷமா அந்த பொண்ணு வந்து ஹியரிங்க்கு வரல. ஸோ கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு மேலதான் தப்புன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த 2 வருஷம் ஆச்சு இல்ல, அந்த 2 வருஷம் இப்ப போலீஸ் நீங்க பிரைம் ஆஃப் ஃபேஸ் வச்சே இப்ப நீங்க சொல்றது எல்லாமே இது சாமானிய மனிதர்களோட கதையா இருக்கு. திரைத்துறை சார்ந்து யார் இந்த மாதிரி அபியூசிவ்ல உள்ள போய் வெளியே வந்தாங்க, அதுக்கான ப்ரூஃப்ஸ் என்ன? எங்க உள்ள போறதுக்கான எப்படி தெரியும்? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்க ஏன் வந்து சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நீங்க யார் மேல வேணா அலிகேஷன் வச்சிரலாம், ஆனா அதுக்கான அதுதான் இப்ப நான் அலிகேஷன் வச்சு உண்மையான பேரை சொன்னா கூட அது போய் குற்றச்சாட்டா தானே போகும். அதற்கான ப்ரூஃப் என்கிட்ட இல்ல, ஆனா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்ல ப்ரூஃப் என்கிட்ட இல்லனா அவர்கிட்ட நீங்க பேசிருப்பீங்கல்ல வாட்ஸ்அப் மெசேஜ், அதெல்லாம் வச்சிருக்கேன்னு தான் சொல்றேன். அது போதுமே, அந்த ப்ரூஃப் போதுமே. என்னங்க பேசுறீங்க? ஒரு நீங்க பெண்களை எங்க ப்ரூஃபே இல்லாம ஒருத்தனை 2 வருஷம் ஜெயில வைக்க முடிஞ்ச ஈவ்டீசிங் ரூல்ஸ்ல அவன் லைஃபே போச்சுங்க. ஆனா அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுங்க. ஓகேவா? நீங்க வாட்ஸ்அப் மெசேஜாச்சும் வச்சிருப்பீங்கல்ல, இல்ல நீங்க யார்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு சொல்லிருப்பீங்க. அவங்க கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. நாம நடந்துரும் பண்ணிக்கிறோம், இது நடக்காதுன்னா அப்படி நடக்காம தான் போயிடும். அதற்கான மன தைரியம் எனக்கு எமோஷனலா இல்ல, நான் ரொம்ப எமோஷனலா வீக்கா இருக்கேன், அங்க வந்து என்னால இருக்க முடியலன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், இங்க வந்து நான் வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஹீல் ஆகி முடிச்சுட்டு தைரியத்தை வளர்த்துட்டு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. சோ இப்போ வந்து யாரா இருக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ. இப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர்களையும் இழுத்து விட்டுட்டு இருக்காங்க, அவரா இருக்குமா? அதை யார் இழுத்து விட்டா? தாவைக்கா சார்ந்து நிறைய ஓகேங்களா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஸ்வாகத்தாக்கு ஒரு அநீதி நடந்திருக்குங்க. அது வந்து என்ன பேசினாலும் அது தப்புதான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து நமக்கு சப்போர்ட் வந்தா மட்டும்தான் அரசாங்கமே வந்து அதுக்கு ஒண்ணு பண்ண முடியும். இப்ப என்னன்னா, திரு ஜேம்ஸ் வசந்தன் மேல இந்த பழியை ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ரீசெண்டா வந்து அறிவே இல்லாத தற்குறி தாவேக்கா கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அவர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, நீ யார் வேணா உனக்கு பிடிக்கலாம், ஆனா நீ ஏன் எதுக்குன்ற ஒரு கொள்கையோட இது பண்ணு, குருட்டாம்போக்குல எதுவும் பண்ணாதான் ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது இவங்களுக்கு அவரை தாவேக்கா கூடிய குரூப் உடைய வேலை என்னன்னா, ஒருத்தன் மேல பர்சனலா ஏதாவது ஒண்ணு இது பண்ணி அவனை இது பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களே அவங்களோட இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, நான் அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட
என்ஜினியரா வேலை பார்த்திருக்கேன், ஓகேவா? அந்த மாதிரி அவங்க ஜேம்ஸ் வசந்தன் கூட வேலை பார்த்திருக்காங்களா? இல்ல அபிஷியலா எதுவும் அபிஷியலா அதாவது அவங்க இது வரைக்கும் ஜேம்ஸ் வசந்தன் கூட ஒரு 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 பாட்டு கூட பாடினது இல்ல, அவங்க வேலையும் பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி ஜேம்ஸ் வசந்தனா இருக்க முடியும்? அவங்களே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட என்ஜினியரா வேலை பார்த்தேன். அந்த டைம்ல அவரு என்ன வந்து அபியூஸ் பண்ணிட்டாரு, ஓகேவா? அவங்களே வந்து இன்சிடென்ட் பிளேஸ்ல இருந்து எந்த டைம்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல 1% கூட பொருந்தாத ஜேம்ஸ் வசந்தன் மேல அதாவது என்ன சொல்றது, அப்பட்டமான ஒரு விஷயத்த கொண்டு போறாங்கல்ல, அதுதான் தாவேகா தற்குறிகளுடைய வேலையே. இது வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர் மேல வைக்கக்கூடிய அபாண்ட குற்றச்சாட்டு. எப்படி அபாண்ட குற்றச்சாட்டு. உண்மையா சொல்லணும்னா திரு ஜேம்ஸ் வசந்தன் அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து போலீஸ்ல கேஸ் கொடுத்து அவங்க எல்லாருமே தூக்கி உள்ள வச்சு ராட் விட்டா சரியாயிடும். ஏன்னா அவங்க என்னவோ பார்த்த மாதிரி. ஆனா அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த பெண்ணுக்காக பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க தான் விஜயோடைய ஒய்ஃபை வந்து தப்பா பேசினவனுங்க, ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து விஜய பத்தி புட்டு புட்டு பாயிண்டா கரெக்டா வைக்கிறது அவங்களால ஏத்துக்க முடியல. எப்பவுமே இங்க எப்படி தெரியுங்களா, தாவேகா தற்கூரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பாயிண்ட் வெங்காயமே இருக்காது, ஓகேவா? ஒரு பாயிண்ட் வெங்காயமே இருக்காது. ஆனா என்ன பண்ணணும்னா இப்ப நானே வந்து ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கலாம், ஆமா நீ என்ன பெரிய ஜெயிச்சிட்டியா, டேய் நான் கேட்டுக்கிறது நான் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா விஜய் போய் பார்க்கலன்னு கேட்டா, ஏன் நீங்க இது டேய் நான் கேட்டதுக்கும் என்னுடைய பர்சன் நான் சினிமால இருக்கேன் தான், என்ன நீ என்ன பெரிய கிழிச்சிட்டியா? ஆமா கிழிச்சிட்டேன், விஜயோட நான் பெருசா தான் கிழிச்சிருக்கேன், விஜய் மாதிரி அவங்க அப்பனை வச்சு நான் வரல. இதுதான் என்னுடைய பதிலா இருக்கும். அது அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்போ உடனே அவனுக்கு வந்து தப்பா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நான் வேற மாதிரி பதில் சொல்றேன். அவன் என்ன பேசுறானோ அதுக்கு ட்ரிபிள் மடங்கு நான் பேசுவேன். யார் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க மேல அபாண்டமா பழி போடுறாங்க. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு சொல்லட்டுங்களா, யோக்கியன் ஒருத்தவங்க மேல விஷயம் வச்சா நம்ம யோசிக்கலாம். இவனுங்களே அயோக்கியனுங்க, ஓகேவா? இவனுங்களே திருட்டு பசங்க, இவனுங்களே மொள்ள மாதிரிங்க தாவேகால இருக்கிறவனுங்களே. அவனுங்க சொல்றத இந்த ரோட்ல போற நாய்ங்க குலைக்கிற மாதிரி கண்டுக்காம நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். சோ இதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவரை நான் ஒரு சந்தர்ப்பத்துல நான் அவரை மீட் பண்ணி பேசியிருக்கும் போது அவர் வந்து சினிமால அவர் ரொம்ப கரெக்டான ஒரு ஆளு தான். அவர் சமூகத்திலயுமே சரி அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கே ஒரு பெண்ணு ஒரு குழந்தை இருக்குங்க. கண்டிப்பா எப்படிங்க அது பண்ணிருக்க முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாருமே விஜய் ஆயிடுவாங்களா அப்படின்னு நான் கேட்பேன். அதாவது ஒண்ணும் இல்ல, விஜய் எப்படி இருக்காரோ அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்கன்றத அவங்க ரசிகர்கள் நினைச்சா அது நான் ஒண்ணும் பொறுப்பு கிடையாது. எல்லாரும் கரெக்டா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு மைனஸ் இருக்கும்ல, அது வெளியே வராம தெரியாது. இல்ல மைனஸ் இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல திரு ஜேம்ஸ் வசந்தனுக்கு சம்பந்தம் இல்லைன்றதுதான் என்னுடைய 100% கருத்து. ஏன்னா லாஜிக்காவே நான் பேசுறேனே, அவங்க ஒர்க் பண்ண ஸ்டுடியோல அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோல அவங்க வேலை பார்த்திருக்காங்க. ஆனா ஜேம்ஸ் வசந்தனுடைய மியூசிக் ஸ்டுடியோல அவங்க வேலை பார்த்திருக்காங்களா? இல்ல. சோ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு? ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காத இந்த இடத்துல எப்படி ஜேம்ஸ் வசந்தனை வந்து இந்த தாவேகா தற்கூரிங்க பின் பாயிண்ட் பண்ணுவாங்கன்றத என்னுடைய கேள்வி. இப்போ இளம் பாடகர்கள் ஒரு கனவோட தான் ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே போறாங்க. சோ அவங்க எந்த மாதிரியான அபியூசஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லயே ஃபேஸ் பண்றாங்க? இல்லங்க, இது ஒருத்தரை பொறுத்து இருக்குங்க. பாடகர்கள் மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா ப்ரொஃபஷன்லயுமே வந்து தவறுகள் நடக்குது. பெண்கள் மீதான தவறுகள் நடக்குது. அதுக்கு ரீசன் வந்து 2 விஷயம். ஒண்ணு, ஒருத்தன் தன்னுடைய டாமினன்சியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு பண்ணலாம். இவங்க அந்த டைம்ல அமைதியா இருந்துட்டு அவன் ஏமாத்தும் போது இவங்க வெளில வர்றது ஒண்ணு இருக்கு. 2வது விஷயம் என்னன்னா, இங்க இப்போ ஐடி ஃபீல்டுலயுமே அது இருக்குங்க. இப்ப டீம்ல ஒர்க் பண்றவங்க டீம் லீடர் ஆகிறதுக்காக மேனேஜர் கூட டேட்டிங் போறதெல்லாம் இருக்கு. இது வந்து சினிமால மட்டும்லாம் கிடையாது, பாலிடிக்ஸ்லயுமே இருக்கு, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லயுமே இருக்கு. ஏன் இவ்வளோ? நீங்க காலேஜ்ல வந்து பிஜி பண்றாங்க இல்லைங்களா, இப்ப டாக்டரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொஃபசர் கூட இது பண்ணும்போது அவனுங்க சைன் போட்டாதான் இவங்க வந்து அதெல்லாமே ஒத்துக்கிட்டு தானே பண்றாங்க. ஒத்துக்கிட்டு பண்றாங்கன்ற சொல்றீங்க இல்லைங்களா. ஆனா அது அந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். இங்க நடக்கிறதுக்கு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இங்க ஒண்ணு அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க சில பேர் வந்து முடியாதுன்னு வந்து எனக்கு வேணவே வேணான்னு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இங்க சினிமால வந்து என்னன்னா இப்போ வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லைங்க, டைரக்டர்ஸ், கேமராமேனு, ப்ரொடக்ஷன் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு, அசிஸ்டன்ட் கேமராமேனு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்க எப்படி சொல்றதுன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பு பண்றாங்க. எப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது தப்பு பண்றாங்க, அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கான வழியும் பார்ப்பாங்க. இப்போ
ஹீரோயினுக்காக தான் நிறைய பேர் ஹீரோயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி தான் பேசுறாங்க. ஆனா இந்த சப்போர்ட்டிங் ரோல் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட வந்து இவங்க என்ன பேசுவாங்கன்னா, நீ ஹீரோயினோட சூப்பரா இருக்க, நான் இன்னொரு படம் ஒன்று பண்ணா நான் உனக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் ஓகே. அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை தானங்க, சினிமால எல்லாருக்குமே ஹீரோயின் ஆகணும், எல்லாருக்குமே ஹீரோ ஆகணும், எல்லாருக்குமே பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், எல்லாருக்கும் பெரிய கேமராமேன் ஆகணும்ன்ற ஆசை தான். ஸோ அந்த ஆசையை ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது ஓகே ஒருவேளை நமக்கு சான்ஸ் கிடைக்குமோன்ட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஓகேன்னு சொல்லி போறாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பா நடக்கும்போது எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு வரவங்க இருக்காங்க. எப்படி 100% வேணான்னு வந்துடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 10% என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க. பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்த அவுட்புட் அவங்களுக்கு வரலன்னே அவங்க மேலே இவங்க அலிகேஷன் வைக்கிறாங்க. இதனால நிறைய இந்த 10% போறாங்க இல்லைங்களா, இந்த 10% போறதுனால இந்த 90% போகாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. ஸோ இங்க வந்து ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாவோ 2 சைட்ல இருந்து ஏதோ ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு பிளேஸ்ல யாரோ ஒருத்தவங்க அமைதியா இருந்துடுறாங்க. அதனாலதான் அங்க தப்பு நடக்குது. அவங்க அமைதியா இல்லாம ஒண்ணும் இல்லைங்க. நான் இப்பெல்லாம் நீங்க இப்ப இந்த ஸ்டுடியோலயே எவ்வளவு இருக்கீங்க, ட்ரைபாட் இருக்கு, அங்க வந்து இருக்கு, புடிச்சு அடிச்சு மண்டையை உடைக்க முடியுமா? முடியாதா? முடியும். இவ்வளவுதாங்க. முதல்ல நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே செம்ம போல்டா இருக்காங்க. முதல்லதான் வந்து அவ்வளோ வேலைக்கு வராங்க, எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப போல்டா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா அவங்கள மீறி ஒருத்தவங்கள தொட கூட முடியாது. அப்படிதான் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். என் படத்துல வேலை செஞ்ச ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. வேலைன்னா வேலை, அவ்வளவுதான். இங்க என்னன்னா குறுக்கு வழியில போறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்றதை பார்த்துட்டு, அதாவது தப்பு பண்றவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணாதவங்களையும் அவங்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்கல்ல, அந்த டைம்ல தான் இங்க பிரச்சனை வருது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.